தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்குவது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நாளை ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1600க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்குவது குறித்து அரசு ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழாண்டும் பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் தேவைக்கு ஏற்ப தனியார் பேருந்துகளையும் வாடகைக்கு எடுத்து இயக்கவும் திட்டமானது வகுக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார் வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். தமிழர் திருநாள், அதே மாதிரி பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 7 முதல் 8 நாட்கள் வரை வார விடுமுறை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வரை விடுமுறை வருது. இதனால என்னன்னா, தமிழகத்தோட தலைநகரான சென்னைக்கு வந்து தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருக்கிற மக்கள் அங்கே வசிச்சுட்டு இருக்கிறாங்க. சொந்த தொழில் காரணமாகவும் வேலை காரணமாகவும் அவங்க குடும்பத்தோடு வசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில அந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி அவங்க வந்து என்னன்னா, சொந்த ஊர்களுக்கு வரக்கூடிய, அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு 10 நாள் லீவ் வருது, 7 நாள்லேருந்து 10 நாள் லீவ் வருது அப்படின்னா தங்கள் குடும்பத்தோட சொந்த ஊர்களுக்கு வருவது வழக்கம். இந்நிலையில வரக்கூடிய பொங்கலானது இன்னும் சற்று தினங்களில் வர இருக்கிற ஒரு சூழ்நிலையில இதற்குண்டான சிறப்பு பேருந்துகளை இயக்குவது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வந்து நாளை வந்து ஆலோசனை நடத்துறாரு. அதாவது பொங்கல் பண்டிகைக்கு ஏற்கனவே சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நடத்திட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில நாளைக்கு வந்து நடைபெற இருக்கிற இந்த கூட்டத்துக்கு வந்து அவர் வந்து ஆலோசனை நடத்துறாரு. இதுக்காக சென்னை, கோவை, மதுரை போன்ற பெருநகரங்களில் வசிக்கிற, அதாவது அந்த தை மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிற அந்த பொங்கல் பண்டிகையை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, பல்வேறு பகுதிகளில் இருக்கிற மக்கள் அங்கிருந்து ஊர்களுக்கு, சொந்த ஊர்களுக்கு வர்றதுக்காக பார்ப்பாங்க. இதை காரணமாக காட்டிக்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தனியார் பேருந்துகள் எல்லாமே வந்து தாறுமாறான கட்டணம் வைக்கும். சாதாரண நாட்கள்ல 800 முதல் 1000 ரூபாய் வரை வசூலிச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸை ஒட்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டணமும் 3 முதல் 4 மடங்கானது உயர்த்தப்படுற ஒரு சூழ்நிலையில இது வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா இருந்தது. அதாவது ஒரு 4 பேர் கொண்ட குடும்பம் சென்னையிலிருந்து சாதாரண நாட்கள்ல வந்துட்டு போனா ஒரு 3000 ரூபாய் வரைக்கும் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி விழா நிலையங்கள்ல வந்து செல்றதுக்கு கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் வரை ஆகும். ஏறத்தாழ 10 மடங்குக்கு அதிகமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். இதனை அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விடுமுறை, அது மொத்த விடுமுறை வரக்கூடிய நாட்கள்ல அரசு தரப்புல என்ன செய்வாங்கன்னா, சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்குவாங்க. இதனை அடுத்து வந்து அந்த சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கான ஆலோசனை கூட்டம் தான் நாளை வந்து நடைபெற இருக்குது. வரக்கூடிய பொங்கலுக்காவது இந்த தனியார் பேருந்து கட்டணங்கள் வந்து தாறுமாறாக உயர்த்தப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது அந்த சமூக வலைதளங்கள்ல மட்டுமல்லாது ஆன்லைன் டிக்கெட் பரிவர்த்தனை புக் பண்ற இடத்துங்களையும் அது பகிரங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதனை வந்து நிறுத்தும் வகையில தற்போது தமிழக அரசு தரப்புல இதற்கு உண்டான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறதா தற்போது வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. நாளை நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துல வந்து எத்தனை சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்பட இருக்குது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கிருந்து எவ்வளவு வழித்தடங்கள் உபயோகப்படுத்தப்பட இருக்குது அப்படிங்கிறது குறித்து வந்து விரிவான விளக்கங்கள் வந்து அளிக்கப்படும். ஏற்கனவே அதே மாதிரி அரசு தரப்புலையும் சில பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டமான நாட்கள் வந்து, அதாவது நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாத தகுதி இல்லாத பேருந்துகளை வந்து சிறப்பு பேருந்துகள் அப்படிங்கிற பேர்ல இயக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது நடைபெறக்கூடிய கூட்டத்திலேயாவது, அதாவது வரக்கூடிய பொங்கலுக்கு அன்னைக்கு விடுமுறை, அதாவது பொங்கல் அன்னைக்கு அந்த ஊருக்கு வந்து செல்றவங்களுக்கு போதிய அளவுக்கு பேருந்துகளும் அதே மாதிரி பராமரிக்கப்பட்ட பேருந்துகளும் அவங்களுக்கு வந்து உபயோகப்படுத்தப்படணும் அப்படிங்கிறதான் இங்க உள்ள பொதுமக்கள் மட்டுமல்லாது அனைவரோட விருப்பமா இருக்குது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.